வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்துல கட்சி நடத்துறாங்க, 21 லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க. எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும்? மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க, எதுக்கு 3300 கோடி ரூபாய் பணம் வேணும்? ஒரே கட்சி, மாநில கட்சி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக ஏன் அந்த கேள்வி கேட்க மாட்டேங்க? 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க புரோரேட்டை பிரிச்சு பாருங்க. 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு. ப. சிதம்பரம் என்ன பண்ணோம்னா தொலைபேசி எடுக்கணும், சரியானே? தொலைபேசி எடுத்து கான்டாக்ட் லிஸ்டுக்கு போய் MK ஸ்டாலின் அப்படின்னு தொலை MK ஸ்டாலின் அவருக்கு ப. சிதம்பரம் ஒரு போன் போடணும். அண்ணே, திமுக தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபா 4 ரூபான்னு குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா? அண்ணே, இந்த LPG சிலிண்டர் விலையை 100 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னீங்களா அப்படின்னு சிதம்பரம் அவர் தொலைபேசி மூலமாக ஸ்டாலின் அவருக்கு போன் போட்டு சொல்லணும். அப்படி சொன்னா அவர் நல்ல அரசியல்வாதி. ஒரு கட்சி இங்கே தேர்தல் வாக்குறுதியாக பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபா 4 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லிட்டு குறைக்கல, LPG சப்சிடி 100 ரூபா கொடுப்போம் சொல்லிட்டு கொடுக்கல. எனக்கு இந்தியாவுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் பேசுற பேச்ச பாருங்க. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு முதலமைச்சர் நினைச்சா ஏன் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக கூடாது? இல்ல, முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம் 2019 இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் நினைத்தால் அவரே உச்சநீதிமன்றத்திற்கு MK ஸ்டாலின் என்கின்ற பெட்டிஷனரா போகக்கூடாது. ஏன்னா பல பேர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தோத்துட்டாங்க. இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது, எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதில்லை. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.